திருட்டு திராவிடத்தின் தூதுவராக மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு செயல்படுகிறார் என்பதுதான் இதை காட்டுது. சமுதாயத்தை குறிப்பிட்ட மதத்தை மட்டும் குறிவைத்து அழிக்கக்கூடிய சூழ்நிலை எதற்காக உருவாக்குறீங்க? கயிறு என்பது தங்களுடைய கங்கணங்கள். இது எப்படி ஜாதி அடையாளம்னு எங்களுக்கு தெரியல. அவங்க ஜாதி அடையாளமா ஆக்கிட்டாங்கன்னா நாங்க பச்சைமா கோயில்ல ஒரு பச்சை கயிறு கொடுப்பாங்க. மாற்றத்துக்கு வித்திடக்கூடிய இதை போன்ற அரசாணைகளை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதை ஏற்கக்கூடாது, தவிர்க்கணும் என்பது எங்களுடைய கருத்து. இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு. அந்த குழுல பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கல்லூரிகளில் சாதி மத அடையாளங்களை தவிர்க்க வேண்டும், சாதி தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறாரு. அதாவது பள்ளி கல்லூரிகள் திருநீர் வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, மத சம்பந்தப்பட்ட கயிறுகளை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த விஷயத்துல எந்த மாதிரியான அணுகுமுறை எடுத்துட்டு போயிருக்கிறான்னு தெரியல. நான் என்ன இதுல புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, திருட்டு திராவிடத்தின் தூதுவராக மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு செயல்படுகிறார் என்பதுதான் இதை காட்டுது. இந்த ஜாதிய அடையாளங்களுக்கும் மத அடையாளத்துக்குமே இவருக்கு விளக்கம் தெரியல. ஒரு திருநூறு என்பதும் குங்குமம் என்பதும் ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையை தாண்டி அது தத்துவார்த்தமான ஒரு உண்மை. ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயரத்துல எவ்வளவுதான் மிகப்பெரியவனாக இருந்தாலும் கூட அவன் இறுதியில இந்த சாம்பல் மாதிரிதான் ஆகுமா அப்படின்றத சொல்றதுதான் திருநீர். அது மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருவி. அதையே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. நீரில்லா நெற்றி பாழ் என்று சொன்னார்கள் நம்முடைய முதியவர்கள். அந்த மாதிரியான விஷயத்த நீ அழிக்கணும்னு நினைச்சினா இது மதம் மாற்றும் கிறித்துவ கைக்கூலிகளுடைய இவர் ஒரு துணையாகத்தான் செயல்படுகிறார் சந்துரு. அப்படி இல்லைன்னா இதை போல அரசியல் ஆதாயம் அடைய துடிக்கின்ற இந்த திருட்டு திராவிட கூட்டத்தினுடைய கையாளாக செயல்படுகிறார் சந்துரு என்பதுதான் இது சால பொருந்தும். ஒரு குறிப்பிட்ட 80% இருக்கக்கூடிய பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தினுடைய அடையாளங்களை அழிக்க சொல்லுகின்ற சந்துரு அவர்கள் ஏன் இஜாப், குர்தா மற்றும் சிலுவை போடுறது, குல்லா போடுறக்கூடியத ஏன் இவர் தவிர்க்கணும்னு சொல்லல? ஏன் அந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தா எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன்னா இது ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய நீங்க இதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்ட மதத்தை மட்டும் குறிவைத்து அழிக்கக்கூடிய சூழ்நிலை எதற்காக உருவாக்குறீங்க? கயிறு என்பது தங்களுடைய கங்கணங்கள். இது எப்படி ஜாதி அடையாளம்னு எங்களுக்கு தெரியல. அவங்க ஜாதி அடையாளமா ஆக்கிட்டாங்கன்னா நாங்க பச்சைமா கோயில்ல ஒரு பச்சை கயிறு கொடுப்பாங்க, அதே போல ஆஞ்சநேயருக்கு சிவப்பு கயிறு கொடுப்பாங்க. நாங்க கடவுள்களுக்காகத்தான் கொடுப்பாங்க. இதுல எந்த வித ஒரு பெருமாளுக்கு போறாங்கன்னா கருப்பு கயிறு கட்டுவாங்க, சிவப்பு கயிறு கட்டுவாங்க. இப்படிதான் நாங்க ஒரு பெருமாள் கயிறு, முருகர் கயிறு, ஆஞ்சநேயர் கயிறு, பச்சைமா கயிறு இப்படிதான் பார்த்தோம். இதை ஜாதி கயிறா நாங்க பார்க்கல. யாரோ ஒரு சிலர் செய்யறாங்கன்றதுக்காக அதெல்லாம் எப்படி எங்களுடைய நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கையை பொய்க்கணும். இது மதம் மாற்றத்துக்கு வித்திடக்கூடிய இதை போன்ற அரசாணைகளை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதை ஏற்கக்கூடாது, தவிர்க்கணும் என்பது எங்களுடைய கருத்து. இதை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார். இது ஏற்புடையதும் அல்ல. திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதி தலைவர் அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்க இல்லையா? அதனால அவரே இதை நாங்க அவரு திருமாவளவனை சாதி தலைவரா நாங்க பார்க்கலையே. இல்ல தமிழ்நாட்டுல அவரே அதை சொல்லலையே. சாதி தலைவர்னு அவர் திருமாவளவன் அவர் சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவருடைய இதுல பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர்களாக இவரு ஒரு அந்த இஸ்லாமியர்கள் தான் இருக்காரு. அவர் தன்னை இஸ்லாமியராக மதம் மாற்றி கொண்டார். அவர் ரம்ஜான் மாதங்களிலே தொழுகை பண்ணுகிறார், நோன்பு நோக்கிறார். அப்புறம் நான் மதமே இல்லைன்றாரு.
அப்புறம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன்றாரு. என்னுடைய சகோதரியுடைய மரணத்தின் போது கூட நான் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்தேன்றாரு. அது வந்து எந்த சாதி, எந்த மதம், எந்த இது இனத்துக்குள்ள அடையாளப்படுத்துவதுன்னு என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகையால அவர் வந்து ஒரு 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 சமுதாயத்தினுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர். அந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் அதை முன்னெடுப்பவராக இருக்கணும். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன் போல் இருந்தா கூட பரவாயில்ல. இவரெல்லாம் வந்து எப்படி ஒரு சாதிய தலைவர் நாங்க சொல்றதுன்னு தெரியல. இவரு சாதிய தலைவர் என்பது அடங்குமாறு அத்துமீறி அடித்து நொறுக்குன்னு சொல்லக்கூடாது. இதே வந்து நம்மளுடைய இதே கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. அவருடைய தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் சமுதாய தொண்டர்களுக்கும் என்ன சொல்றாரு, நம்முடைய சமுதாயத்துல கல்வி முக்கியம், நல்ல வேலை வாய்ப்புக்கு போங்க, நம்முடைய சமுதாய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்துல போங்க, நல்ல வாழ்க்கை தரத்தை மாத்திக்கிங்க, இந்த சமுதாயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், எஸ்சி எஸ்டி பட்டியல்ல நாம ஏன் இருக்கணும், நாம வந்து பொது பிரிவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போராடுறார். அவர் ஒரு சமுதாய தலைவர். சமுதாய தலைவரா இருக்கிறவரு தன்னுடைய சமுதாயம் மேம்படணும் தான் விரும்பணுமே தவிர அது திரும்ப அது வட்டத்துக்குள்ளேயே அடைச்சு அதன் மூலயமா சுயலாபம் அடையணும்னு விரும்புறவரு எப்படி வந்து ஒரு சமுதாய தலைவரா எங்களால பார்க்க முடியல அவரை. அவருடைய கருத்து வந்து நாங்க இப்படிதான் பார்க்கணும். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. வணக்கம்.